2G விவகாரத்தில் 200 கோடி ரூபாய் லஞ்ச பணம் கைமாறியது தொடர்பான அமலாக்கத்துறையின் வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ள சிபிஐ நீதிமன்றம் இந்த வழக்கில் கலைஞர் டிவியின் பங்குதாரர்கள் தயாளு, கனிமொழி, முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா ஆகியோர் 26ஆம் தேதி ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் 200 கோடி ரூபாய் லஞ்ச பணத்தை கலைஞர் டிவிக்கு ஸ்வான் டெலிகாம் நிறுவனம் கொடுத்தது தொடர்பாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. திமுகவைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா சட்டவிரோதமாக 2G லைசன்ஸ் வழங்கியதற்கு பிரதிபலனாக அந்த பணம் கொடுக்கப்பட்டுள்ளதாக கடந்த 25ஆம் தேதி அன்று பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இவ்வழக்கு வெள்ளியன்று நீதிபதி OP சைனி முன் விசாரணைக்கு வந்தது. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக வழக்கு விசாரணையை முன்னெடுத்துச் செல்ல போதுமான ஆதாரங்கள் அமலாக்கத்துறை முன்வைத்துள்ள ஆவணங்களில் இருப்பதாக கூறிய நீதிபதி OP சைனி வழக்கை விசாரணைக்கு ஏற்பதாக அறிவித்தார். இதைத் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் மே 26ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பவும் நீதிபதி சைனி உத்தரவிட்டார். இந்த வழக்கில் லைசன்ஸ் வழங்கிய மாஜி மத்திய அமைச்சர் ராசா, கலைஞர் டிவி பங்குதாரர்கள் என்ற முறையில் தயாளு அம்மாள், கனிமொழி, கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமார், அமிர்தம் மற்றும் ஸ்வான் டெலிகாம் நிறுவன அதிபர் சாகித் பால்வா உள்ளிட்ட 10 பேர் மற்றும் கலைஞர் டிவி உள்ளிட்ட 9 நிறுவனங்களை குற்றவாளிகளாக அமலாக்கத்துறை சேர்த்துள்ளது. இவ்வழக்கில் ராசா, கனிமொழி, தயாளு உள்ளிட்டோர் மீது அந்நிய செலாவணி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதில் குற்றம் நிரூபணமானால் குற்றவாளிகளுக்கு அதிகபட்சம் 7 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனை கிடைக்கும்.